ஒரு ஊர்ல ஒரு ராஜாவும் மந்திரி இருந்தாங்க. அவங்க ஊர்ல தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் எடுத்து வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் ஒருத்தன் புதுசா கட்டிட்டு இருக்கிற வீடு பக்கம் போயிட்டு இருந்தான். அந்த வீட்டோட செவுரு அப்பதான் கட்டி முடிச்சிருந்தாங்க. இவன் போற நேரம் பார்த்து அந்த செவுரு மேல வந்து விழுந்துடுச்சு. அவன் நேரா ராஜா கிட்ட வந்து, ராஜா இங்க பாருங்க, ஒருத்தன் பொறுப்பு இல்லாம வீடு கட்டி இருக்கிறான், அவனால எனக்கு ரொம்ப அடி ஆயிடுச்சு, அதனால எனக்கு நீங்க நஷ்டீடு வாங்கிட்டு தரணும்னா. ராஜாவும் மந்திரியும் அடடா நல்ல ஒரு விஷயம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நேரா அந்த வீட்டோட சொந்தக்காரனை கூப்பிட்டாங்க. நீ இப்படி பொறுப்பு இல்லாம கட்டினதால இவருக்கு அடிபட்டுடுச்சு, இவருக்கு உடனடியா நீ 1000 பொற்காசுகளை கொடுக்கணும்னாங்க. அவன் ரொம்ப பயந்துட்டான், என்னடா இது இவ்வளோ பெரிய அபராதமான்ட்டு. ராஜா, நான் இந்த வீடு கட்டுறதுக்கான மொத்த பொறுப்பையும் ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டேன், மொத்த பணத்தையும் அவர்கிட்ட கொடுத்துட்டேன், இந்த வீடு இடிஞ்சு விழுந்தா அவரு தான் பொறுப்பு, அதனால இந்த நஷ்டீடு அவர்கிட்டே வாங்கிக்கிட்டாங்க. அதனால அவர் யார்கிட்ட பொறுப்பு படிச்சாரோ அவரை கூப்பிட்டாங்க. அவரை கூப்பிட்டு நீ தான் அந்த 1000 பொற்காசுகளை அபராதமா கட்டணும்னாங்க. அவன் என்னடா இது பெரிய தலைவலி ஆயிடுச்சுன்ட்டு, ராஜா இங்க பாருங்க, நான் ஒன்னும் வீட்டை கட்டல, நான் இந்த வீடு கட்டுறதுக்கான மொத்த காசு எல்லா வேலையையும் கொத்தனார்கிட்ட கொடுத்திருந்தேன், இதுக்கு ஒரு வேளை அபராதம் கட்டணும்னா அவரு தான் கட்டணும்னா. நேரா அந்த கொத்தனாரை கூப்பிட்டு விசாரிச்சாங்க, நீ தான் மொத்தத்தையும் கட்டணும்ட்டு. அவன் பார்த்தான் எப்பரா தப்பிக்கிறதுன்ட்டு. ராஜா இங்க பாருங்க, நான் எவ்வளவு வீடு கட்டிருக்கிறேன், எப்பயும் பிரச்சனை வந்தது கிடையாது, ஆனா இந்த முறை வீடு கட்டுறதுக்கு தேவையான அந்த கலவையில அதிகமான தண்ணியை ஊத்திட்டாங்க, அதனால அந்த தண்ணியை ஊத்தினவர் தான் இதுக்கு பொறுப்பு, அவரை கூப்பிட்டு விசாரிங்கன்னா. உடனே அந்த தண்ணியை கூப்பிட்டு அவரை கூப்பிட்டு விசாரிச்சு அவருக்கு 1000 பொற்காசுகள் அபராதம் போட்டாங்க. அவன் பார்த்தான், நம்ம சம்பளமே இவ்வளவு கிடையாத, வாழ்நாள் முழுவதும் சம்பாரிச்சா கூட இவ்வளவு கிடைக்காத, எப்பரா தப்பிக்கிறதுன்னு பார்த்தான். ராஜா, இது என்னோட தப்பு கிடையாது, நான் வழக்கமா அந்த கலவை செய்யறதுக்காக ஒரு பானையில இருந்து தண்ணியை ஊத்துவேன், அன்னைக்குன்னு பார்த்து அந்த பானையோட வாய் ரொம்ப பெருசா இருந்தது, அதனால இந்த மொத்த பிரச்சனைக்கும் அந்த பானையை செஞ்சவன் தான் காரணம், அவனை கூப்பிட்டு விசாரிங்கன்ட்டு தப்பிச்சிட்டான். ராஜா அந்த பானை செய்யறவனை கூப்பிட்டாரு, நீ தான் அந்த அபராதத்தை கட்டணும்ட்டு. அவன் நடுங்கி போயிட்டான், இவ்வளவு பெரிய அபராதத்தை எப்படி கட்டுறது, எப்பரா தப்பிக்கிறதுன்னு யோசிச்சான். ராஜா இங்க பாருங்க, நானு வழக்கம் போல பானை செஞ்சிட்டு இருந்தேன், அன்னைக்கு கோயில்ல இருந்து ஒரு அற்புதமான பாட்டு சத்தம் கேட்டுச்சு, பாட்டு பாடின அந்த அம்மாவோட குரல்ல மயங்கி நான் அந்த பானையோட வாயை கொஞ்சம் பெருசா செஞ்சிட்டேன், அதனால தப்பு என் மேல இல்ல, அந்த அம்மாவை கூப்பிட்டு விசாரிங்கன்னா. ராஜா பார்த்தாரு, இதுவும் சரிதான்ட்டு அந்த பாட்டு பாடின அம்மாவை கூப்பிட்டு விசாரிச்சாரு. அந்த அம்மா பார்த்தாங்க, என்னடா அது பாட்டு பாடினது இவ்வளவு பெரிய தண்டனையான்ட்டு. ராஜா, இதுல என் தப்பு ஒண்ணு இல்ல, மந்திரி தான் என்ன அன்னைக்கு கோயில்ல பாட சொன்னாரு, அப்ப இதுக்கான தண்டனையை நீங்க மந்திரிக்கு தான் கொடுக்கணும்னாங்க. மந்திரி பார்த்தாரு, இது என்னடா நமக்கு பெரிய பிரச்சனையா வருதுன்னு சொல்லிட்டு மந்திரி ராஜாவை பார்த்து சொன்னாரு, ராஜா அன்னைக்கு உங்க பிறந்த நாள், அதை கொண்டாடுறதுக்காக தான் நான் பாட்டு கச்சேரிய தயார் பண்ணியிருந்தேன், அதனால இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் நீங்க பிறந்ததுதான், அதனால நீங்க தான் அபராதம் கட்டணும்னா. ராஜா பார்த்தான், என்னடா அது அங்க எங்க சுத்தி எம்எல்ஏ பழி போடுறீங்களா, எல்லாம் ஓடி போங்கடான்னு கலைச்சி துரத்தி விட்டுட்டான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ்.